நாளில் என்எம்எஸ் நேஷனல் மிஷனரி சொசைட்டி ஆஃப் இந்தியா அந்த இயக்கத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த என்எம்எஸ்ஐ என்பது மேலாண்மை விஎஸ் அசையா அவர்கள் மூலமாக 1905 ஆரம்பிக்கப்பட்டது. ஐஎம்எஸ் என்பது 1903 இந்திய மிஷனரி சொசைட்டி ஆஃப் இந்தியா, அதே வேதநாயகம் மஸ்ரியா மூலமாக 20 பேரை கொண்டு திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களில் இருக்கும் 5 போதர்கள் 15 லே பீப்பிளை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டது இந்த ஐஎம்எஸ். அதுக்கப்புறம் 1905 17 பேராயர்கள் சிஎஸ்ஐ, சிஎன்ஐ, லுத்ரன், ஆங்கிலிக்கன், பிரெஸ்பிட்டேரியன் இப்படி 17 பேராயர்களை கொண்டும் ஆர்டினரி மிஷனரியாக சாது சுந்தர் சிங்கையும் கொண்டு டிசம்பர் 21ஆம் தேதி 1905 சிரம்பூர் யூனிவர்சிட்டியில் ஆரம்பிக்கப்பட்டது. அவருடைய கொள்கை இந்திய மக்களுக்காக இந்திய மக்களை கொண்டு இந்திய மக்களுக்கு காஸ்பல் சொல்வது. முதல் சுதந்திர தாகம் ஏற்பட்டது வேதநாயகம் மஸ்ரியா அவர்களுக்கு. அவர் தான் சொன்னாரு, வெள்ளக்காரங்களை பார்த்து, அவங்க மிஷனரிகளை பார்த்து, நீங்க எங்களுக்கு காஸ்பல் சொல்லியாச்சு, நாங்க மனம் மாறிட்டோம், இயேசுவை ஏற்றுக்கொண்டோம், இயேசுவை ஆராதிக்க ஆரம்பிச்சிட்டோம், வானத்தை மேம்படைத்த ஆண்டவர் என்பது எங்களுக்கு தெரிஞ்சிச்சு, இனிமேல் நீங்கள் பேராயராகவோ ஆயராகவோ எங்களுக்கு இருக்க வேண்டாம், நாங்கள் எங்களை ஆண்டுகளோம், நீங்கள் புறப்படுங்கள் என்று சொன்னார். அப்படி சொல்லி இந்தியாவில் முதல் தமிழ் இனத்தைச் சேர்ந்த இந்திய வம்சத்தைச் சேர்ந்த தமிழ் இனத்தைச் சேர்ந்த முதல் பேராயராக விஎஸ் அசரியா அவர்கள் பொறுப்பேற்கிறார்கள். அவர் விஎம்சியுடைய ஜெனரல் செக்ரட்டரியாக முதல் இந்தியனாக விஎம்சியுடைய ஜெனரல் செக்ரட்டரியாக இருக்கிறாங்க. அவங்க தான் டாக்டர் அம்பேத்கர் அவர்களை சந்தித்த பொழுது டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் என் தாய் மதத்திலிருந்து நான் புத்த மதத்திற்கு போகிறேன் ஒரு நீண்ட ஒரு வெள்ளை அறிக்கையை கொடுத்தார். என் தாய் மதம் படிநிலைமையாக காணப்படுகிறது. 4 நிலைமை: பிராமணர், சத்திரியர், சூத்திரர், வைசிகர், அருந்ததியர். அருந்ததியர் என்பது கீழே கடைசி மட்டம், பாதம் என்று சொல்லப்படும். பிராமணர் என்பது தலை, சத்திரியர் என்பது ஜஸ்ட், அருந்ததியர் வைசியர் இடுப்பு காலு, பாதம் அருந்ததியர்னு சொல்றாங்க. இப்படி இந்து மதம் என்பது படிநிலைமை காணப்படுகிறது. அதனால நாங்கள் அடிமைப்பட்டு கிடைக்கிறோம், எங்களுடைய மதத்தில் எங்களுக்கு விடுதலைன்னு சொல்லிட்டு அவர் புத்த மதத்துக்கு போறார் டாக்டர் அம்பேத்கர். அப்ப அம்பேத்கரை சந்திச்சுதான் சொல்றாரு, நீங்கள் ஏன் புத்தத்துக்கு போக வேண்டும், இருளில் வாழும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார். அந்தகாரத்திலும் மரணத்திலும் இருக்கும் மக்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காகவும் இயேசு உலகத்தில் வந்தால் பாவங்களினாலும் அக்கிரமங்களால் மறுத்த மக்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து வந்தார். அந்த இயேசு, அந்த ஜீசஸை ஏற்றுக்கொண்டு நீ ஏன் கிறிஸ்தவத்துக்குள் வரக்கூடாதுன்னு கேட்டார். அப்போ அவர் கேட்டார், நான் எந்த கிறிஸ்தவத்துக்கு வருவது? அன்னைக்கு ஆங்கிலிக்கன், பிரெஸ்பிட்டேரியன், மற்றபடி நிறைய மிஷன், ஏகப்பட்ட மிஷன், இங்கிலாந்துல இருந்து ஜெர்மன் லுத்தரன் மிஷன், இப்படி நிறைய மிஷன்ஸ், ஒவ்வொருவரும் ஒரு தாட்ல இருக்காங்க. அப்பதான் அவர் ஒன்றாக இணைக்க வேண்டும் என்று பெரிய பெரிய போராட்டத்தின் மத்தியில 1947 இந்த சிஎஸ்ஐ சிஎன்ஐ உருவாக்குறார், அநேக திருச்சபைகளை இணைத்து. ஒருவேளை அவர் அப்படிப்பட்ட தாகம், அவருக்கு அந்த கிறிஸ்தவத்தில் அப்படிப்பட்ட தாகம் ஏற்பட்டதற்கு காரணம் என்ன? மஞ்சானபுரம் தூத்துக்குடி மாவட்டம் பாரம்பரியம் மிக்க ஒரு திருச்சபை. 10 நாட்கள் அசன பண்டிகை, 10 நாட்கள் உணவு. மஞ்சானபுரம் தூய பவுல் ஆலயம், ஆலயத்தை சுற்றி 4 தெருக்கள், 4 தெருக்களிலும் மண், தார் ரோடோ சிமெண்ட் ரோடோ கிடையாது, மண். அந்த மண் மாற்றப்படலை. ஏன்னா அந்த ரெவரண்ட் அங்க இருக்கிறப்போ அவர் அந்த காலடிகள் பட்ட மண்ணா, ஜான் தாமஸ் அங்க அவர் காலடிகள் பட்ட மண்ணை மாற்றக்கூடாது, இல்லை அந்த சர்ச்சை சுற்றி அந்த மண்ணில் இருந்து அவங்க ரோடு போடல. வெளியே பார்த்தா சர்ச்சை சாதாரணமா தான் இருக்கும், ஆனா உள்ள போனா இயற்கை நாமதான் சர்ச்சுக்குள்ள ஒரு பெரிய சர்ச், ரொம்ப பெருசு. அந்த ஊர்க்காரங்களுக்கு தெரியும், போனவங்களுக்கு தெரியும். 10 நாட்கள் அசன பண்டிகை. கிட்டத்தட்ட ஒரு சட்டியில 250 கிலோ ரைஸ் போடுறாங்க.
ஒரு ஒரு விசில்ல 20 விசில் வைக்கிறாங்க. அந்த அசன பண்டிகை சாம்பார் 10 நாட்களும் நல்ல உணவு, கோடிக்கணக்கான ரூபாய் வருமானம். கிராமத்துல அந்த ஏழை விற்பனை. நம்ம ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல்னா கடந்த நாளில் திருச்சபைக்கு போயிருந்தாங்க. டேனியல் எட்வின்கிற ஒரு ஆயர் இருக்காங்க. நம்ம டேவிட் சையா போல எனக்கு அவர் நண்பர் நெருக்கமானவர். செய்திக்கு போயிருந்தேன். 4 ஆயர்கள் கொண்டு வந்த கிஃப்டை தலையில சிலுவை போட்டு வாங்கி வாங்கி கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். நாங்க கூட கீழே வைக்கல. சிலுவை போடுறோம் வாங்குறோம் கொடுக்குறோம், சிலுவை போடுறோம் வாங்குறோம் கொடுக்குறோம். 45 நிமிஷம் கொடுத்துருக்காங்க 4 பேர். அந்த ஆல்ட்ரி இதே மாதிரி 10 மடங்கு பெருசு. அவ்வளவு ஃபுல் ஆகிட்டு ஜாமா. அந்த மக்கள் இப்படி அர்ப்பணிப்போடு இருக்காங்க. அந்த ஜான் தாமஸ் அவர்கள் குதிரையில ஊழியத்துக்கு போவாராம். பக்கத்து ஊர் வெள்ளான்விளை. வெள்ளான்விளையில சுப்பிரமணியம்ங்கிற ஒரு மனிதரை சந்திப்பாராம். அவர் அந்த மதத்தில் தீவிரவாதி. இவர் குதிரையில போவாரு. அவர் அந்த ஊருடைய பின்தங்கின ஒரு மனிதர். போன மனிதனை அவர் அடிச்சு விரட்டுவாராம் ஜான் தாமஸ. குதிரையில போனவர் எப்பவுமே அடி வாங்கிட்டு வராராம். வார வாரம் ஒவ்வொரு வீக்கும் சண்டே ஈவினிங் நடக்கிற சம்பவம். இதை வேதநாயக மஸ்ரியா சாமுவேல் பார்க்கிறார். தன் தகப்பனை சந்தித்த ஒரு மனிதர், தகப்பன் தன்னுடைய சொந்த தாய்மொழியில் அவரை திட்டுறார். ஒவ்வொரு ஊரிலும் ஒரு பாஷையை திட்டுவாங்க. அதே மாதிரி அந்த தூத்துக்குடி பாஷையில அவரை திட்டுறார். ஆனா திட்டு அடிகள் வாங்கி ஒவ்வொரு வாரமும் சந்திக்கிறார். அப்படி சந்திக்கிறோம் அவருக்குள்ள என்ன இருக்குன்னு பாக்குறாரு. அப்ப அவருடைய என்னன்னா, எப்படியாவது கிறிஸ்துவை அறிவிப்பது என்மேல் விழுந்த கடமை, அறிவிக்காவிட்டால் ஐயோ, இருளில் வாழும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண வேண்டும். அன்னைக்கு எப்படி இருந்ததுன்னா, அந்த திருநெல்வேலிக்கும் அந்த தாசத்துக்கும் இடையில ஒரு ஊர் காஃபி நல்லா இருக்கும். திருவுள்ள வரும் அந்த ஊர். அந்த ஊர் வழியா எல்லாரும் போக முடியாது. மேல் ஜாதி மக்கள் தான் அந்த ஊர் வழியா போனோம். காட்டு வழியா மற்ற ஜாதி மக்கள் போனோம். அந்த திருச்செந்தூர்ல இருந்து ஆத்தூர் வழியாக தூத்துக்குடி போறப்போ ஆத்தூருங்கிற ஒரு கிராமம் வரும். அந்த கிராமத்துக்குள்ள எல்லாரும் போக முடியாது. மேல் ஜாதி மக்கள் மட்டும்தான் போக முடியும். எல்லா மக்கள் இப்படிப்பட்ட ஒரு அடிமைத்தரமான இந்த ஊர். எல்லா மக்களும் ஒன்றாக போக முடியும். அப்போ ஜான் தாமஸ் தான் எல்லா தெருக்களுக்கும் போவதற்கு வழி சொன்னாராம். போட அவன் அடிச்சா நீ திரும்பி அடி, நான் பாத்துக்கிறேன்னாராம். அதே மாதிரி அந்த அளவுக்கு மக்களுடைய விழிப்புணர்வை கொடுத்தவர் ஜான் தாமஸ். அங்கதான் ட்ரைனிங் ஸ்கூல் ஆரம்பிக்கிறாரு. மெய்யானபுரத்துல சர்ச்சு நல்லா கட்டுறாரு. அந்த தெருவுகளெல்லாம் ஒரே நேர்கோட அமைக்கிறாரு. அந்த கிராமத்திற்கு நல்ல வசதிகளை கொடுக்கிறார். அவர் காஸ்பல் சொல்றப்போ அவர் ஏற்றுக்கொள்ளல. சுப்பிரமணியம் அவருடைய மகன் வேதநாயக மஸ்ரியா சாமுவேல் அவர் போய் அவர் அப்பா பாக்குறாரு. பாக்குறப்போ அவருக்குள்ள ஒரு ஸ்பிரிட் இருக்கு. அப்ப அது யாருன்னு பார்க்கிறார். தன்னுடைய 6-7 வயதுல இவர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறார். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அந்த காஸ்பல் பிறருக்கு சொல்லணும்னு நினைக்கிறாரு. அந்த காஸ்பல் சொல்லணும்னு நினைக்கிறப்பதான் அவர் ஸ்ரீலங்கா போயிருக்காரு. ஸ்ரீலங்கால கடற்கரை ஓரமா நடந்து வந்து கொண்டிருக்கிறார். தூரமா ஒரு மனிதன் முழங்கால நிற்கிறார் மணல்ல. ஏன் அந்த மணல்ல ஒரு வாலிப மகன் முழங்கால நிற்கிறார். இவர் வயதுள்ள ஒரு வாலிபன். ஏன் அந்த பையன் கடற்கரை மணல்ல கடல் ஓரமா ஏன் முழங்கால் நிற்கிறான்னு பாக்குறாரு. முழங்கால நிக்கிறப்போ இந்தியாவுடைய மேப் வரைஞ்சி இந்திய மக்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார். இந்திய மக்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறப்போ ஏதோ ஒரு அந்நியன் அடுத்த நாட்டுக்காரன் எங்க தேசத்திற்காக எங்க மக்களுக்காக ஜெபிக்கிறார். நான் ஏன் காஸ்பல் சொல்லக்கூடாது என்று அவருக்கு ஒரு வாஞ்சை வருது. அந்த வாஞ்சை தான் அவர் ஐஎம்எஸ் ஸ்தாபனங்களை ஆரம்பிக்கிறார். அவருடைய பெரும் முயற்சியால் ஆரம்பிக்கப்பட்டது. இன்னைக்கு ஐஎம்எஸ் எடுத்தீங்கன்னா 2200 ஊழியர்களோடு ஒரு மாதத்திற்கு 1.5 கோடி சேலரியோடு 32 மாநிலங்களில் ஆண்டுடைய உன்னத பணியும் அண்டை நாடன் நேபாளிலையும் 3 யூனியன் பிரதேசத்திலையும் ஐஎம்எஸ் கிட்டத்தட்ட 38 ஹாஸ்டல் இருக்கு. 9 மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்கு. 100 சில்லற கம்ப்யூட்டர் சென்டர், 200 சில்லற டெய்லரிங் சென்டர் இருக்கு. அந்த அளவுக்கு ஐஎம்எஸ் வாழ்ந்திருக்கு. கிட்டத்தட்ட 121 ஆண்டுகளில் 1903 ஆரம்பிக்கப்பட்டு இந்த அளவுக்கு பெரிதான வளர்ச்சியை கொடுத்திருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு என்எம்எஸ் என்பது எல்லாம் அது திருநெல்வேலி தூத்துக்குடி மக்களுக்காக கொடுத்துட்டாங்க. இதை நீங்க பாத்துக்கோங்க, வேற எங்கேயும் வரக்கூடாதுன்னு அவங்ககிட்ட கொடுத்துட்டாங்க ஐஎம்எஸ்.
இது இந்திய மக்களுடைய எல்லா மிஷன், ஒரு யூனிட்டி வேணும், மக்களுக்குள்ள மிஷன் ஒரு யூனிட்டி வேணும் என்பதற்காக NMS ஆரம்பிச்சிருக்காங்க. NMS என்பது இன்னைக்கு கிட்டத்தட்ட 450 மிஷனரிகள் இருக்காங்க. இந்தியாவில் கிட்டத்தட்ட 24 மாநிலங்களில் பணி செய்து கொண்டிருக்கு. விசேஷமா பின்தங்கிய மக்கள் மத்தியில அநேக ஹாஸ்டல்ஸ் ஃபார்ம்லெட் கொடுத்திருப்பாங்க. இந்த ஃபார்ம்லெட்ல பாத்தீங்கன்னா எத்தனை ஹாஸ்டல், எத்தனை ஸ்கூல், எங்கெங்க பணி செய்து கொண்டிருக்கிறேன் என்பது அந்த ஊழியம் செய்து கொண்டிருக்கு. இப்படிப்பட்ட இந்த NMS மூலமாக நான் உங்களை வாழ்த்துகிறேன். NMS உடைய ஜெனரல் செக்ரட்டரி மற்றும் ஆபீஸ் பேரர்ஸ் ஒவ்வொரு மூலமாக வாழ்த்துகிறேன். வேலூர் பக்கத்தில் கொங்கரான்குறிச்சி, கொங்கரான்பட்டு, வேலூர்லேருந்து 25 கிலோமீட்டர். சிப்சி மத்து மக்கள் நரிக்கவர்களை சமோ அப்படி கூடுவாங்க. அப்படி கூப்பிடுறவங்க மத்தியில இன்னைக்கு சிறப்பாக ஒரு சர்ச், ஒரு ஹாஸ்டல், ஒரு டே கேர் சென்டர். நான் இந்த திருச்சபைக்கு ஒரு புதியவன் அல்ல. எல்லா குருவானூர் காலத்திலையும் ஏதாவது வருஷத்துல 1 முறை 2 முறை வாய்ப்பு கிடைக்கிறப்ப வந்துடுவேன். மீண்டுமா என்னுடைய சார்பாக நான் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் நமக்கு ஒரு விசேஷித்தமா நல்ல தலைப்புகள், ஒரு சிறப்பான மிஷனுக்கு ஏற்ற தலைப்பு. கடந்த வாரத்துல டிஎல்சியுடைய தலைப்பு வந்து தாழ்மை, அர்ப்பணிப்பு, மன்னிப்பு. இந்த வாரத்துல திருத்துவ ஞாயிறுக்கு பின்வரும் 18வது ஞாயிறு. இந்த 18வது ஞாயிறுல அருமையா வாசிக்க கேட்ட மத்தேயு 22, உபாகமம் 6ஆம் அதிகாரம் தான் நமக்கு அருளுரை பகுதி. 1 கொரிந்தியர், சங்கீதம் 81, உபாகம் 10. ஒரு சிறப்பான பகுதி, ரொம்ப சிறப்பா இருந்தது. ஒரு கடவுள், எல்லாருக்கும் ஒரு கடவுள் தானே, எல்லா கடவுளும் ஒன்று தானேன்னு ஒரு கோர்ட்ல ஒரு லாயர் ஒருத்தர் கேட்கிறார். அதுக்கு சொல்றாரு, எல்லாருக்கும் ஒரே கடவுளுங்கிறார் பதில். எல்லா கடவுளும் ஒன்று தானான்னு ஒருத்தர் கேட்கிறாரு. அவர் சொல்ற, நீங்க எல்லாரும் இது வாட்ஸ்அப்ல பார்த்துருப்பீங்க, எல்லா கடவுளும் ஒன்று தானாங்கிறார். இல்ல, எல்லாருக்கும் ஒரே கடவுள், அவர் தான் படைப்பாளர். அதுதான் கட்டளைகள். மத்தேயு 22, உன் தேவன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் உனக்கு தேவனாய கர்த்தரை தொழுகொள், இஸ்ரவேலை கேள், உன் தேவனாய கர்த்தர் ஒருவரே. அதுதான் உபாகம் 6ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு. யாத்ராம் 20ஆம் அதிகாரத்துல சொல்லியிருக்காரு, அவரை அன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். அப்போ கடவுள் எப்படிப்பட்டவர்? நம்மோடு இருக்கிறாரா? ஒருத்தர் கேட்கிறார், கடவுள் நம்மோடு இருக்கிறாரா? கடவுள் நம்மோடு இருக்கிறப்போ சாத்தான்கிற ஒருத்தன் ஏன் இருக்கணும்? சாத்தானும் இருக்கிறாரான்னு அடுத்த கேள்வி வருது. அப்போ சாத்தான் இருக்கிறாரா இல்லையா? எங்க ஒளி இல்லையோ, இருள் இருக்கோ, அந்த இடத்துல சாத்தான் இருக்கிறார். ஏன் இருள் வந்ததுன்னா, ஒளி குறையிறப்ப இருள் வந்துருச்சு. ஆரம்பத்துல சன்லைட் இல்ல, அதனால அந்தகாரமா காணப்பட்டது, இருட்டா இருந்தது. சர்ச்சுக்குள்ள எல்லாம் நிறைய லைட் எரியுது. இந்த லைட்டுகள் இருக்கிறதால வெளிச்சமா இருக்கும். எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணா இருட்டாயிரும். எங்க ஒளி இல்லையோ அங்க இருள் இருக்கு. எங்க கடவுள் இல்லையோ அங்க சாத்தான் இருக்கான். எந்த உள்ளத்தில் எந்த மனிதனோடு கடவுள் இல்லையோ அங்க சாத்தான் இருக்கிறார். சார், இந்த வயல்வெளியில பிறக்கிறப்போ போவா சொல்றார், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அங்க இருக்க வேலை செய்யற மக்கள் சொல்றாங்க, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை என்னோடு கடவுள் இல்லைன்னா நான் இருளாய் காணப்படுகிறேன், அப்பதான் இருள் வருதான். அப்ப கடவுள் இருக்கப்ப எதுக்கு பசி இருக்கு, வறுமை இருக்கு. கடவுள் இல்லாத இடத்துல வறுமை காணப்படுகிறது. கடவுள் என்ன சொல்றாரு, ஆண்டவர் என்ன சொல்றாரு, உனக்கு இருப்பதை பிரிந்து ஒரு தரித்திரக்கு கொடுங்கிறார். பிரிச்சு கொடு, உன் சகோதரனை நேசி. சொந்த சகோதரனை நேசிக்காதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு பாராட்ட முடியும்? நீ சொந்த சகோதரனை நேசிக்கலையே, உன்னிடத்தில் அன்பு கூறுவதோல பின்னிடத்திலும் அன்பு கூறு. அவனுடைய கற்பனையாதான். அதுதான் காணிக்கையில வச்சுட்டு திரும்பி பாரு. மத்தேயு 5:22, 1 யோவான் 4ஆம் அதிகாரம். நாம் சொந்த சகோதரத்தில் அன்பு கூறுகிற மக்களாய் காணப்படுகிறோமா? ஏங்க எங்க வீட்டுல பிரச்சனை இருக்கு, விட்டு கொடுக்கிற தன்மை இல்ல. விட்டு கொடுக்கிற தன்மைன்னா அங்க சாத்தான் இருக்கிறான். நீ பெரியவனா, நீ பெரியவனா. இன்னைக்கு திருச்சபையில் ஏன் சண்டை காணப்படுது? நமக்குள்ள விட்டு கொடுக்கிற தன்மை இல்லாம தான் திருச்சபைகளில் பிரிவினை காணப்படுது.
அந்த பிரிவினை இல்லாத இடத்துல ஒரு யூனிட்டியா நம்ம செயல்படுறப்போ அங்க ஆண்டவர் இருக்கிறார். ஒருவேளை அப்படிப்பட்ட ஆண்டவர் தான் சொல்றாரு, உன் செயல்கள் எப்படிப்பட்டிருக்கு, அந்த கட்டில நீ உட்கார்ந்து இருக்கிறப்போ நடக்கிறப்போ பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதி. உபாகம் 6ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, நீ உட்கார்ந்து இருக்கிறப்போ நடக்கிறப்போ உன் பிள்ளைகளுக்கு அவளை கருத்தாய் போதிங்கிறார். இஸ்ரேல் மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நம்ம பிள்ளைகள் டைம் போலன்னா கார்ட்டூன் பார்ப்போம், சினிமா காமெடி சீன் பார்ப்போம், இல்லைன்னா ஏதோ ஒரு வாட்ஸ்அப் பார்ப்போம், பல செய்திகளை படிப்போம். ஆனா இஸ்ரேல் தேசத்துல இருந்து அந்த கார்ட்டூன் முதலாவது அறிமுகம் பண்றாங்க. கார்ட்டூனை உருவாக்குனது இஸ்ரேல் தேசம். ஆனா அவங்க அந்த கார்ட்டூன் பார்க்க மாட்டாங்களாம். கார்ட்டூன் பார்க்காம அந்த நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் வேதத்தை வாசிக்கிற மக்களாய் காணப்படுவாங்களாம். அதான் உபாகம் 6ஆம் அதிகாரம். அந்த வேதத்தை வாசித்து அந்த வேதத்தை தொட்டு தொட்டு தன் பிள்ளைகள் மேல வைப்பாங்களாம். பாடல்கள் பாடி பாடி அந்த பாட்டோட அந்த வாய்ஸ் தன் பிள்ளை மேல படுற மாதிரி பாடிக்கிட்டே இருப்பாங்களாம். அந்த வேதத்துல வளர்ப்பாங்களாம். அப்படி வளர்க்கறதால அந்த பிள்ளைகள் பலசாலியாகவும் திறமை உள்ளவர்களாகவும் முன்னேற்றம் உள்ளவர்களாயும், எந்த விதத்திலும் அவங்களுக்கு ஈக்குவல் யாரும் இல்லை. லெபனான் நாட்டுல இருந்து அம்பு அனுப்புறான், ஏவுகணை சொல்லிட்டு அனுப்பல, ஆனா அங்கிருந்து ஆப்போசிட் அனுப்பி அம்ப காலி பண்றான். அந்த அளவுக்கு அவங்க எல்லா நிலையிலும் தயாராக இருப்பார்கள். அதுதான் ஆண்டவர். ஆண்டோடைய போதனை நம்மோடு இருக்கப்போ ஆண்டவர் எப்பவும் சொல்ற ஜோசுவாட்ட, I do not left you, I do not forget you, I am with you. நான் உன்னோடு இருக்கிறேன். நமக்கு எப்பெல்லாம் சோதனை வேதனை வருதோ ஆண்டவர் நம்மோடு இருக்கிறப்போ நமக்கு அங்க இருள் இல்ல, வறுமை இல்ல, வேதனை இல்ல, துன்பம் இல்லை. அந்த வேதனை துன்பம் வறுமை இல்லாம ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிற ஆண்டவர். அந்த ஆண்டவற்றை நீங்கள் நானும் எப்படிப்பட்ட மக்களாய் காணப்படுகிறோம். உபாகம் 10ஆம் அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா, அந்த மக்கள் தவறு பண்ணிட்டாங்க. மோசே காணல. மோசே போய் 40 நாள் ஆச்சு, 25-30 நாள் ஆச்சு. மோசே வரமாட்டாரு. தங்கிட்ட இருக்க அணிகலன்களை உருவாக்கி தெய்வங்களை உருவாக்குறாங்க. அவங்களே தெய்வங்களை உருவாக்கி வழிபடுறாங்க. இதை பார்த்த ஆண்டோருக்கு பாரு, என் ஜனங்கள் எவ்வளவு அருவருப்பா செய்யறாங்க. இன்னைக்கு நிறைய கிறிஸ்துவ மக்கள் வீட்டுல அம்மா போட்டோ வச்சுக்கிறோம், அப்பா போட்டோ வச்சுக்கிறோம், நம்ம விட்டு கடந்து போனா தாத்தா பாட்டி போட்டோ வச்சுக்கிறோம், அவங்களுக்கு ஒரு மாலை போடுறோம், அவங்களுக்கு ஒரு ஊதுவத்தி கொளுத்தி வைக்கிறோம், இல்ல இயேசுவின் தாயார ஒரு மாலையா வச்சுக்கிறோம், இல்ல இயேசுக்கே மாலை போடுறோம். உயிரோடு இருக்க எனக்கு என் மகன் போட்டோ வச்சு மாலை போடுவார், போடலாமா? இன்னைக்கு நாம் கிறிஸ்தவ மக்கள் இன்னைக்கு பிராக்டிக்கல்ல எப்படி இருக்கிறோம்? இயேசுவின் தாயை கடவுளாக வணங்குகிற மக்கள் இன்னைக்கு இருக்காங்க. நம்ம கிறிஸ்தவ மக்கள் நடந்து போறாங்க. நம்ம புரட்சி திருச்சபை மக்களே நடந்து போறாங்க. வருஷத்துல ஒரு முறை அங்க போறாங்க, வளர முடிய கொடுக்குறாங்க. வளராத கையோ காலையோ அவங்க என்ன பண்ணல, கொடுக்கல. அப்ப நாம ஆண்டவற்ற முழு இருதயத்தோடு இருக்கிறோமா? அதுதான் உன் செயலுங்கிறார். உபாகம் 6ஆம் அதிகாரத்துல கட்டளையின் செயல். நம்ம என்ன செய்யறோம்? நாம ஆண்டவற்றை எப்படிப்பட்ட மக்களாய் காணப்படுகிறோம்? 1 கொரிந்தியர் 1:4 சொல்ல, கிறிஸ்துவின் சாட்சி உங்களுக்குள்ளே விஸ்திரப்பட்டபடியே நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் எல்லா உபத்திரிலும் உங்கள் அறிவிலும் மற்ற எல்லா காரியங்களும் உங்களை விஸ்திரப்படுத்துங்கிறார். நாம ஆண்டவருக்குள்ள எப்படிப்பட்ட மக்களாய் காணப்படுகிறோம்? ஒருவேளை அப்படிப்பட்ட விக்கிர ஆராதனை நம்மகிட்ட இருக்குன்னா அதை எடுத்து போட்டணும். ஏன்னா அந்த ராக் கோடாங்கி சொல்றாங்க, நல்ல காலம் பிறக்குது. இப்படி சிப்சி நம்ம மக்கள் மத்தியில இருக்க மாதிரி அந்த நல்ல காலம் பிறக்குதுங்க ஒரு மக்கள் இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க, அமாவாசை பௌர்ணமி இரவுல கல்லறையில போய் தலைப்பிள்ள ஒரு கல்லறையில ஒரு ஆராதனை நடத்தி அங்க இருக்க தெய்வங்களுக்கு பலி செலுத்தி, அந்த பெரிய தெய்வம் இந்த தெருவுல போ, இந்த சுப்பிரமணியங்கிற ஒருத்தர் இருக்கிறாரு, இல்ல கந்தசாமின்னு ஒருத்தர் இருக்கிறாரு, இல்ல சுகுமாரன் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் வீட்டுக்கு போனோடனே அவர் வீட்டுக்கு அவன் வர்றான். ராத்திரி 1 மணிக்கு நலகாலம் இருக்கிற குடு கொடுப்பேன். வந்தவன் என்ன பண்றாங்க, அடிக்கிறான். அடிக்கிறப்போ அவர் வீட்டுல மரித்து போன முற்பிதாக்களுடைய படத்தை வச்சு அதுல ஒரு மாலை போட்டு ஊதுவத்தி வச்சு அது முன்னால அவன் கஷ்டத்தெல்லாம் சொல்றான். அது ரிசீவ் பண்ணி அவனுக்குள்ள இருக்க அந்த பெரியாவி கேக்குது,
இந்த வீட்டுக்காரவன்ட என்ன சொன்னாருன்னு கேட்கணும்னா அது அந்த ஆவி அவனுக்கு சொல்லுது, அவர் இதெல்லாம் சொன்னாருன்னு. அவன் அப்படியே குடுகுடுப்பையில் சொல்றான். அடுத்த நாள் இன்னொரு பெரிய ஆவி அனுப்பி நமக்கு விடுதலை கொடுக்குன்னு சொல்றான். ஆனா அது விடுதலை இல்லை, அது வாழ்வு இல்லை. அப்படிப்பட்ட வாழ்வு நமக்கு இல்லை. ஒருவேளை அப்படிப்பட்ட படங்கள் உங்க வீட்டுல உங்க மிற்பிதாக்கள் படங்கள் இருக்குமாயின் முதலாவது அவுத்து போடுங்க. இதுதான் ஆண்டோடைய தேவை. இன்னைக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை அதான். கடவுள் ஒருவர், உருவாக்குனவர் ஒருத்தர் தான் லார்ட். அவர் வானத்தையும் பூமியை உருவாக்கின சர்மமுள்ள தேவன். அவரால் முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லை. அவரால் எல்லா காரியங்களும் முடியும். அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அந்த ஆண்டவற்றை நம்ம எப்போ ஒப்பு கொடுக்கிறோமோ, ஒரு சகோதரர் உண்டு எங்களுடைய பகுதியில. எங்களுடைய கிராமம் முதல் கிறிஸ்தவர்கள் மிஷனரிகள் கால் வைத்த பூமி. ஃபர்ஸ்ட் மிஷன் பூமி எங்க கிராமம். பின்னால பங்களாச்சாண்டை மாறிடுது. காரணம் என்னன்னா, அதுக்கு மேடான பகுதி. அங்கதான் பேரன்புக் ஹைஸ்கூல் இருக்கு. டாக்டர் டிஜே தினகரன் வீடு அங்கதான் இருக்கு. பக்கத்து கிராமம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கூட கிறிஸ்டின் கிடையாது. பக்கத்து அடுத்த ஊர் எல்லாம் மாமா மச்சான் தான் இருப்பான். காரணம்னா அங்க ஒருத்தர் தீவிரவாதி, மத தீவிரவாதி, எந்த கிறிஸ்தனையும் உள்ள விடல. அவர் வணங்குற கடவுள் மேல ரொம்ப பக்தி, அவருக்கு பயங்கரமான பக்தி. முடி வெட்டல, முடியெல்லாம் சடை பிடிச்சிருக்கு. எந்த யாரையும் உள்ள எல்லாத்தையும் அடிச்சு விரட்டிடுவார். அப்படிப்பட்ட மனிதருக்கு ஒரு வியாதி வந்தது. உடம்பெல்லாம் பொக்கலம் வந்துருச்சு கடைசி காலங்கள்ல. எந்த ஊர்க்காரங்களுக்காக, எந்த தேசத்திற்காக, எந்த தேசத்து கடவுளுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தாரோ அதே ஊருக்காரங்க அவரை தூக்கி வெளியே போட்டுட்டாங்க, ரோட்டுக்கு வெளியே போட்டுட்டாங்க, வீட்டுக்கு வெளியே தூக்கி எரிஞ்சிட்டாங்க. யாருமே ஆதரவு இல்லை. அப்ப அவர் சொல்றாரு, நான் இந்த கடவுள் மேல இவ்வளவு பக்தியா இருந்தேனே, இவ்வளவு நம்பிக்கையா இருந்தேனே, எனக்கு வாழ்வு இல்லையே, இன்னும் அழுதாராம். இந்த உலகத்துல கடவுள்னு ஒருத்தர் இருந்தா எனக்கு வாழ்வு கொடுக்கணும்னு அழுதாராம். அவருடைய அந்த பக்தி உண்மையான கடவுளை தேடுற, அவர் வணங்கும் கடவுளை தெய்வங்களை விட்டுட்டு உண்மையான கடவுளை தேடுற. அப்போ ஜீசஸுடைய தரிசனம் கிடைச்சி, மகனே கவலைப்படாத, உனக்கு வாழ்வு கொடுப்பேனாராம். அந்த வாழ்வு தான் அந்த ஊர்ல திரும்ப ஒரு சர்ச்சை அவரே கட்டுற. இயேசுதான் மெய்யான தெய்வம் என்று சொல்றார். ஒருவேளை நீங்கள் நானும் அந்த ஆண்டவற்றை எப்படிப்பட்ட மக்களாய் காணப்படுகிறோம்? அந்த ஆண்டவற்றை நாம் எப்படிப்பட்ட மக்களாய் காணப்படுகிறோம்? அந்த ஆண்டவற்றை நாம் முழு இருதயத்தோடு அர்ப்பணிக்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. இந்த ஆண்டவர் வாழ்வு தரும் ஆண்டவர். அடுத்து அந்த கட்டளையில சொல்றாரு, நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவதோல பிறரிடத்தில் அன்பு கூறுங்கிறார். நாம் எப்படிப்பட்ட அன்பு கூறுகிற மக்களாய் காணப்படுகிறோம்? 1750 வில்லியம் கேரி ஷூ தைக்கிறார் இங்கிலாந்துல. செருப்பு ரிப்பேர் பண்றார். ஆபிரகாம் லிங்கன் ஃபேமிலியை போல. அப்ப தாமஸ்ங்கிற ஒரு டாக்டர், இங்கிலாண்டை சேர்ந்தவர் தான், இந்தியாவில் வெஸ்ட் பெங்காலில் கல்கட்டா பகுதியில் பணி செய்து ஓய்வுக்காக போறார். அப்போ இந்தியாவுடைய ஊழியம் எப்படி இருக்குங்கிறார். அவர் சொல்றாரு, அறுப்பு மிகுதி ஆட்களோ கொஞ்சம், வயல் விளைந்து கிடைக்கிறது, அறுக்கிறதுக்கு ஆள் இல்லப்பாங்கிறார். உடனே நான் வரலாமான்னு வில்லியம் கேரி கேட்கிறாரு. சாதாரண ஷூ ரிப்பேர் பண்ற கடை வைத்திருக்கிறவர். 3 பிள்ளைகள், மனைவி. வா, வெல்கம், மோஸ்ட் வெல்கம், நான் அவனை கூட்டிட்டு போறேங்கிறார். மனைவிட்ட போய் பெர்மிஷன் கேட்கிறார். மனைவி சொல்றாங்க, முடியாது, அது ஒரு கண்ட்ரி ஃப்ரூட், நாகரிகம் இல்லாத ஊர், மனிதன் படிக்கல, இன்னும் 4 இன்ச்சு துணி தான் கட்டியிருக்கான், அங்கே இருள், வேண்டாங்கிறாங்க. ஆனால் அவர் மீறி தன் மனைவி அழிச்சிட்டு வர்றாரு. கல்கட்டாவில் இறங்குறாரு. கொண்டு வந்த பணங்கள் காலியாயிடுச்சு. அங்கேருந்து ஸ்கேனிங்கிற ஒரு பகுதி கடந்து போகிறார். யூப்ளி ஆற்று ஓரமாக விவசாயம் பண்ணி சாப்பிட்றார். முதல் குழந்தை பசியில் இறந்து போது, உணவில்லை. அடுத்த குழந்தையும் இறந்து, காய்ச்சல் வந்து இறந்து போகுது. மனைவி மென்டல் அப்செட் ஆகி பைத்தியமாகி இறந்துடுறாங்க. மூத்த பையனுக்கு 2 பேரும் வேலை செஞ்சு சாப்பிட்றாங்க. அப்போ
வாழ்க்கை ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. இயேசு நல்லவர், இயேசு ரட்சிக்கிறார், இயேசு சுகமளிக்கிறார். போய் சொன்னால் அங்கே வாழ்வு கிடச்சிரும்னு நினச்சி இங்கிலாந்துலேருந்து காலி பண்ணி பெட்டியை தூக்கிட்டு வர்றாரு. மறிக்கும்னா மனைவி சொல்கிறாங்க, நம்ம ஊருக்கு போயிடுவோம் வா, 2 பிள்ளைகள் இறந்து போச்சு, வேண்டாம் இந்த ஊர், நம்ம போயிடலாங்குது. அப்போ அவர் சொல்கிறாரு, இருளில் வாழும் ஜனங்கள் வெளிச்சத்தை காண வேண்டும் என்பதற்காக என்னை அழைச்சிட்டு வந்தீங்க, என் வாழ்வே இன்று இருளாய் மாறிவிட்டதேப்பா. நான் வெளிச்சம் கொடுக்கணும்னு இந்த உலகத்துக்கு வந்தேன், ஆனால் என் வாழ்வு இருளாய் மாறிட்டுன்னு ஜெபம் பண்ணாராம். மனைவியும் இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கே இர்வின்ங்கிற ஒரு கலெக்டர் வர்றாங்க. அவங்க அந்த பகுதியில் இங்கிலீஷ் ஸ்கூல் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாரு. பள்ளிக்கூடங்களில் இங்கிலீஷ் போதிக்க வேண்டும் என்று நினைக்கிறார். அப்போ இங்கே அந்த ஊர் மக்களுக்கு பெங்காலியை தவிர எதுவுமே தெரியாது. இங்கிலீஷ் டீச்சர் வேணும்னு நினைக்கிறப்போன்னு சொல்கிறார். இது மாதிரி ஒரு மிஷினரி வந்து விவசாயம் பண்ணுறார், மம்பட்டி எடுத்து மண்ணை வெட்டி வேலை செஞ்சிட்டு இருக்காரு, அவர் நல்ல இங்கிலீஷ் நாலேஜுன்னு சொல்கிறாங்க. அவரை கூப்பிட்டு இங்கிலீஷ் டீச்சராக மாற்றுறாங்க. முதல் 7 ஆண்டுகள் இருளான வாழ்வு, 14 ஆண்டுகள், அடுத்த 7 ஆண்டுகளில் அவர் ஒளி உள்ள வாழ்வாய் மாறிவிடுகிறது. அவர் இங்கிலீஷில் தான் அந்த முதலாவது பெங்காலி மொழிக்கு இந்தியாவிலே இந்திய மொழியில் இலக்கணம் எழுதினவர் இங்கிலீஷில் அவர் தான். இங்கிலீஷ் பேப்பர் ரிலீஸ் பண்ணது அவர் தான். சிசுவதை தடை சட்டம், பெண் குழந்தைகள் பிறந்தவுடனே தூக்கி ஆற்றுல போட்டுடுறாங்க. அந்த யூபிலி வற்றாத ஜீவநதி இறந்துரும். அப்போ விக்டோரியா மகாராணி விசிட் வந்திருக்காங்க இங்கிலாந்துலேருந்து இந்தியாவுக்குள்ளே. அவங்கள சந்திக்க வாய்ப்பு அவருக்கு கிடைக்கிது மிஷனரியாக. அப்போ சொல்கிறாங்க, இதே மாதிரி குழந்தைகளை தூக்கி தண்ணியில் போட்டுறாங்க, இதுக்கு ஒரு தடை சட்டம் கொண்டு வந்தால் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த அம்மா இங்கிலாண்டில் தன்னுடைய பார்லிமெண்ட்டில் போய் முதலாவது சிசுவதை தடை சட்டத்தை ஏற்படுத்துகிறாங்க. அந்த சட்டம் இந்தியாவுக்குள்ள அமுலில் வருது. இங்கிலீஷில் அந்த டாக்குமெண்ட் வருது. இவர் சனிக்கிழமை இரவு வருது, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போனால் இது ஒரு நாளில் பல குழந்தைகள் செத்துருன்னு அதை பெங்காலி மொழியில் டிரான்ஸ்லேஷன் கொடுத்து, ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே டிரான்ஸ்லேஷன் கொடுத்து, திங்கட்கிழமை அந்த சட்டத்தை அமுல்படுத்துகிறார். முதலாவது பெண் பிள்ளைகளை கொல்லக்கூடாது என்பதற்காக எதிர்ப்பு சட்டம் கொடுத்தார். இன்றைக்கும் பெண் பிள்ளைகள் கொல்லப்படும் சட்டம் நமக்கு இருக்குது. இன்றைக்கி இந்தியாவில் நீங்கள் 4வது மாதம் அந்த ஸ்கேன் போய் பார்த்தா ஆணா பெண்ணா என்று கண்டறிந்து சொல்லப்படும் டாக்டர்ஸ் கைது செய்யப்படுவர். ஏன்னா பெண்ணுன்னு நம்ம என்ன பண்ணுறோம், அழித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் சேலம் மாவட்டத்தில் பெண் குழந்தைகளை தூக்கி ஆற்றுல போட்டுக்கிட்டு இருக்கோம். பெண் குழந்தைகள் நசுக்கப்பட்ட நிலைமை இருக்கும். இன்னைக்கு இந்த என்எம்எஸ்ஐ பார்த்தீங்கன்னா ஜவ்வாது மலையில் ஜமுனாமுத்தூரில் 125 பெண் பிள்ளைகள் 6th-லேருந்து 12th படிக்கிற பிள்ளைகளை பெண் பிள்ளைகளை வைத்து அப்பா அம்மா இல்லை, கைவிடப்பட்ட நிலைமை. அப்பா தன் சுகத்திற்காக இன்னொரு பெண்ணோடு போயிட்டாரு, அம்மா இன்னொரு ஆண் மகனோடு போயிட்டார். பிறந்த பிள்ளை ரோட்டில் நிற்கி தாத்தா பாதுகாக்கிறார். தாத்தாக்கு கல்வறிவில்லை, ஸ்கூலுக்கு ஒரு நாள் 35 கிலோமீட்டர் வரணும், 35-40 கிலோமீட்டர் நடந்து வரணும், பஸ் வசதி இல்லை. அப்படிப்பட்ட மக்களை என்எம்எஸ்ஐ இன்னைக்கு ஜமுனாமுத்தூர்ல 35 கிட்டத்தட்ட 125 பிள்ளைகளை வைத்து அந்த வாலிப பிள்ளைகளுக்கு கல்வி கொடுத்து கொண்டிருக்கு. கடந்த நாட்களில் கலெக்டரே, திருவண்ணாமலை கலெக்டரே கொண்டாந்து 10 பிள்ளைகளை சேர்த்திருக்கிறார். ஏன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் தான் அந்த ஜமுனாமுத்தூர் வரும். பக்கத்தில் திருப்பத்தூர் ஒரு மாவட்டம் தான், ஆனா திருப்பத்தூருக்கு வராது, திருவண்ணாமலைக்கு வரும். திருவண்ணாமலை எதுக்கு அந்த கலெக்டர் கொடுக்குறாருன்னா 10th 11th 12th எல்லாம் ஃபர்ஸ்ட் மார்க் அந்த ஹாஸ்டல் பிள்ளைங்க. அப்பா இல்லை அம்மா இல்லை, அப்பா அம்மாவும் நீங்களும் நானும் தான். நம்ம கொடுக்குற மாதத்திற்கு 1500 ரூபாய், அப்போ ஒரு நாளைக்கு 50 ரூபாய், 50 ரூபாய் கொடுக்குறோம். அந்த 50 ரூபாயில் 3 வேளை உணவு கொடுக்குறாங்க, 2 வேளை ஸ்நாக்ஸ் கொடுக்குறாங்க, 2 யூனிஃபார்ம் கொடுக்குறாங்க, நோட்டு கொடுக்குறாங்க, அக்கமடேஷன் கொடுக்குறாங்க. அரசாங்கம் ஃப்ரீயாக ரேஷன் அரிசி கொடுக்குது, ஃப்ரீயாக கொடுக்க அரசாங்கம் அந்த ஹாஸ்டலுக்காக இன்னைக்கு கொடுக்குறாங்க. ஹாஸ்டல் ஒரு ஜெனியனா நம்பர் 1 ஹாஸ்டல் அந்த டிஸ்ட்ரிக்டில். போர்ட்ஸில் போனால் நம்பர் 1. காரணம் நீங்கள் நானும் என்ன பண்ணுறோம், 1500 ஜபத்தோடு கொடுக்கிறோம், ஜபம் பண்ணி கொடுக்குறோம். அதுதான் ப்ளஸ். மகாராஷ்டிரா மாநிலத்தில் 2 ஹாஸ்பிட்டலு, ஒன்று மிஷன் ஹாஸ்பிட்டலு, ஒன்று கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலு. 2ம் டோலர் 650 தான் கொடுக்குறான் ஜுரத்துக்கு. ஆனால் மிஷன் ஹாஸ்பிட்டலில் கொடுத்தா ஜுரம் தெரியாது, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கொடுத்தா ஜுரம் தெரியாது. 2 ஒரே பவர் தான். என்னன்னு கேட்டால் அந்த மக்கள் சொல்கிறான், நீங்கள் ஜெபம் பண்ணி கொடுக்குறீங்க அதனால சரியாக எதுக்குறான் அந்த மக்கள். இன்னைக்கு மகாராஷ்டிரா மாநிலத்தில் கச்சரோலி டிஸ்ட்ரிக்டில் ஹாஸ்பிட்டல் சிறப்பாக IMS சார்பாக நடந்து கொண்டிருக்கு. காரணம் நீங்கள் நானும்
கொடுக்கும்னா அந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இதைத்தான் வில்லியம் கேரி உன்னிடத்தில் அன்பு கூறுவதோல பிணத்தில் அன்பு கூறினார். ஒருவேளை நாம் பிறரிடத்தில் அன்பு கட்டளைகளில் பிரதான கட்டளை, எனக்கு இயேசுவை தெரியும்னா பரலோகம் திறக்கப்படலை. மத்தேயு 25:31 சொல்கிறார், ஒரு மிஷனரி இயேசுவை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாங்களாம். ஆசைப்படுறப்போ ஒரு காரில் காட்டு வழியாக போய்கிட்டு இருக்காங்க. அப்போ எல்லாரும் இயேசுவை பார்க்கணும் அந்த மாதிரி ஜெபம் பண்ணிக்கிட்டே வந்துச்சான். இயேசுவே கிடைக்கலையா. ஒரு நாள் காரில் போய்கிட்டு இருக்கப்போ ஓரமாக ஒருத்தன் படுத்து கிடக்குறான். போதையிலையா எதுலன்னு தெரியல. உடனே அந்த அம்மா இறங்கி அந்த மகனுக்கு உதவி செய்ய போகுது. எல்லாரும் திட்டுறாங்க, காடு அவன் தீவிரவாதியாக இருக்கலாம், அவனை வெட்டிடுவான், குத்திடுவான், ஏமாத்துறான், இறங்காத, நகையை பிடிங்கிடுவான்னு சொல்கிறாங்க. இல்லை அனாதையாக இருக்கிறான், என்ன நடந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் என்னோடு இருக்கிறான். இறங்கி அந்த அம்மா போய் அவனுக்கு தண்ணியை கொடுத்து அவங்க கொண்டு போன பார்சல் உணவில் ஒரு பார்சலை ஊட்டி விட்டுட்டு போச்சான். அன்றைக்கி ராத்திரி திரும்ப ஜெபம் பண்ணிச்சான், இயேசுவே உங்களை காண விரும்புகிறேன்னு. ஏசு சொன்னாராம், இந்த மத்தியானம் தானே நீ என்னையை பார்த்து அதுக்குள்ளே தேடுறியன்னாராம். மத்தியானம் எங்கப்பா உங்களை பார்த்தேன்னு கேட்டாராம். நீ அந்த ஒரு ஏழைக்கு சோறு கொடுத்தல, அங்கே தான் இருக்கேன் ஏசு அங்கே தான் இருக்கிறேன். அதுதான் மத்தேயு 25:31, பசியாயிருந்தேன், தாகமாயிருந்தேன், அந்நியனாயிருந்தேன், வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், காவலில் அடைக்கப்பட்டிருந்தேன், நான் அந்நியனாக இருந்தேன், யார் என்னை பார்க்க வந்தீங்களோ நீங்கள் எதை செய்தீங்களோ எனக்கே செய்தீங்கள்னு சொல்கிறார். வில்லியம் கேரியுடைய அந்த 7 வருஷ லைஃப் அந்த முன்னேற்றம் எப்போ வந்ததுன்னா, தன் வாழ்வை பிறருக்கு அர்ப்பணிக்கிறப்போ. உடன்கட்டை ஏறுதல், கணவன் செத்தோடனே கல்யாணம் ஆகியிருக்கலாம், ஒரு நாள், ஒரு மாதம், இல்லை 60 வருஷம் ஆகியிருக்கலாம். புருஷன் செத்தோன்னு அவளை கொண்டு போய் தீயில போட்டாங்க. நம்முடைய சரித்திரம் முன்னால சொல்லிச்சு ராஜாராம் மோகன் ராய் சொன்னாருன்னு. ஆனால் உண்மையை எதிர்த்தது வில்லியம் கேரி. இன்னைக்கு அந்த ராஜாராம் மோகன் ராயும் உடன்கட்டை ஏறுதலே எடுத்துட்டாங்க. டோட்டலாகவே ஹிஸ்டரி புக்கில் இல்லை. அது இன்னைக்கு லேட்டஸ்ட் டெக்னாலஜி. அப்போ இந்த சமூகத்திற்கு நம்முடைய அர்ப்பணிப்பு என்ன? இன்னைக்கும் மகாராஷ்டிரா கர்நாடகா மாநிலத்துடைய பார்டரில் இண்டிங்கிற ஒரு பணித்தளம் இருக்கு. இன்னைக்கு பொட்டு கட்டி விடப்பட்ட பெண்கள் இருக்காங்க, தேவதாசிகள். வாலிப பிள்ளைகள் பெண்மை அடைந்தவுடனே பொது இடத்துல கொண்டு விட்டுறாங்க. கண்ட ஆண்கள் பெண்கள் யூஸ் பண்ற அளவுக்கு அந்த பெண் யூஸ் ஆகிறா. அந்த அளவுக்கு இருக்கிற பெண்கள் மத்தியில இன்னைக்கு நம்முடைய மிஷனரிகள் பணி செய்து கொண்டிருக்காங்க. அந்த மிஷனரி தேவை. ஒரு மிஷனரி ஒரு இடத்துல போய் பணி செய்யறானா அந்த மிஷனரிக்கு 50,000 வேணும். அவர் ஒரு மனைவி பிள்ளைகளுக்கு அவருடைய ஸ்டே, அவருடைய தங்கும் விடுதிக்கு காசு, பணம், சாப்பாடு, மெடிக்கல், டிஏ, எஜுகேஷன். ஆனால் மிஷன் கேட்பது ஒரு மிஷனரி சப்போர்ட் 5,000 ரூபா கொடுங்க. 5,000 ரூபா கொடுத்தா நம்முடைய பெயரில் ஒரு மிஷன் வர்றார். அப்படித்தான் இன்னைக்கு வில்லியம் கேரி வந்தாங்க. அன்னைக்கு தான் இன்னைக்கு ஐடா ஸ்காலர் அப்படித்தான் வந்தாங்க. அன்னைக்கு அப்படித்தான் சாரா டக்கர் வந்தாங்க. சாரா டக்கர் அப்படித்தான் வாழ்வை அர்ப்பணித்து, 2 கால்களும் முடமான பெண், இங்கிலாந்துல இருந்து இதே மாதிரி ப்ரொமோஷன் ஒர்க்கை கேட்டுட்டு தன் அர்ப்பணித்து ஜெபம் பண்ணி நடக்க முடியாது, வீல் சேர் தான் அந்த அம்மாவுக்கு. ஆனா தன் வாழ்வை அர்ப்பணித்து பலர்கிட்ட பேசி, இந்திய பெண்கள் படிக்கல, அடிப்பு நெடியில் குழல் ஊதும் பெண்கள் இந்திய பெண்கள் என்று பேசி பணம் வாங்கி அனுப்புதான் சாரா டக்கர் காலேஜ், சாரா டக்கர் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல், சாரா டக்கர் எஜுகேஷனல் காலேஜ் இன்னைக்கு இருக்கு. ஆனா அதை இன்னைக்கு தலைவர்கள் பல விதமா பயன்படுத்தி கொண்டிருக்காங்க. தன் வாழ்வை அர்ப்பணித்தாங்க. இன்னைக்கு இதே மாதிரி இந்தியாவில் கல்வி அறிவே இல்லாத மக்கள் எவ்வளவோ மக்கள், சென்சஸில் சொல்றாங்க கிட்டத்தட்ட 60 விழுக்காடு மக்கள் கல்வி அறிவில்லை. கடைசியில் அவங்களுக்கு கல்வி போக முடியல. ஏன்னா கல்வி என்பது தூரமான எட்டாத கனியாய் பாரிச்சு, முடவனுக்கு கொம்பு தேன் மாதிரி ஆயிடுச்சு. சாரா டக்கர் பிஎஸ்சி படிக்கிறதுக்கு 8,000 ரூபா ஃபீஸு. என் பேரனுக்கு 1.25 லட்சம் ரூபா கொடுத்துருக்கேன். யூகேஜிக்கா 3KGக்கு எவ்வளோ மட்டமாகிடுச்சு பார்த்தீங்களா? காசு இருந்தால் தான் படிக்க முடியுங்கிற நிலைமை வந்துருச்சு. ஏழை எப்படி படிப்பா? அப்போ அந்த ஏழைக்கு யார்? அதுதான் என்எம்எஸ் சார்பாக 2 மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் நடைபெற்று கொண்டிருக்கேன். என்எம்எஸ் சார்பாக 9 மெட்ரிக், அந்த எந்தெந்த ஊரில் அந்த ஸ்கூல் இருக்கோ அவங்க தான் நம்பர் 1. அதுக்கு ஒரே ரீசன், நம்ம ஜெபம் பண்ணி கொடுக்குறோம். நம்ம ஜெபம் பண்ணி கொடுக்க அந்த மக்களுடைய வாழ்வு முன்னேற்றமான பாதை போகுது. இயேசு கிறிஸ்து நல்லவர், இயேசு கிறிஸ்து ரட்சிக்கிறார், இயேசு கிறிஸ்து சுகமளிக்கிறார், திருமணையில் நின்று பிரசங்கம் பண்ணார் வில்லியம் கேரி. எடுபடல ஒரு மிஷன். என்னைக்கு சமூக பணி செய்ய ஆரம்பித்தாரோ 27 மொழிகளில் புதிய ஏற்பாடு, 3 மொழிகளில் பைபிள், யூனிவர்சிட்டி,
ஹையர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி கல்கட்டா போனால் சிராம்பூர் சிட்டிலேருந்து 35 கிலோமீட்டரில் இருக்குது. எந்த அளவுக்கு ஆண்டவர் உயர்த்திருக்கிறார். ஒருவேளை நம்முடைய அர்ப்பணிப்பு எப்படிப்பட்ட அர்ப்பணிப்பாக இருக்குது? ஆண்டவரை நோக்கி பார்க்க வந்திருக்கிறோம். ஆண்டவரை நோக்கி பார்க்க வந்து நீங்கள் நானும் நம்முடைய வாழ்வை பிறருக்கு அர்ப்பணிக்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? அப்படி அர்ப்பணிக்கிறப்ப மட்டும்தான் ஆண்டவர் நம்மை உயர்த்தும் ஆண்டவர். கடந்த நாட்களில் அந்தியூர் வீரப்பன், சந்தனக்கட்ட வீரப்பன் ஊர், அங்கே பர்கூர், மடம், தேவர்மலை, தாமரைக்கரை, போன வாரத்திலேருந்து 20 ஏழைகளுக்கு ஒருவேளை உணவு ஆரம்பிச்சிருக்காங்க. ஒருவேளை உணவு, ஏன்னா பின்தங்கின ஊர், எந்தவித அடிப்படை இல்லை. அப்படிப்பட்ட அர்ப்பணிப்போடு நாம் ஆண்டவரை நோக்கி, தகப்பனே நான் என்ன செய்ய போகிறேன், என்னுடைய அர்ப்பணிப்பு என்ன, நம்முடைய இரக்கம் என்னப்பா, நான் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரை நோக்கி பார்க்கிறப்ப நிச்சயமாகவே நம்மை உயர்த்தும் ஆண்டவர். வாழ்நாளையெல்லாம் வீணாளா வருத்தத்தோடு கழிப்போ அல்ல ஆண்டவரே சுவண்டை. ஆம் அன்பின் தகப்பன, மீண்டுமாய் உங்களுடைய பாதத்தில் வந்திருக்கிறோம்ப்பா. ஒரு விசை கூட டிஎல்சி வில்லிவாக்கம் திருச்சபைக்காக, திருச்சபை ஆயருக்காக ஜெபிக்கிறோம். மூத்த மக்களுக்காக ஜெபிக்கிறோம். வருகிற 2ஆம் தேதி ஒரு புதிய திருச்சபை அப்பா, உண்மை ஆராதிக்க எல்லா நிலையிலும் வசதியோடு புதிய திருச்சபை நாங்கள் ஆரம்பிக்க இருக்கிறோம். அந்த நாள் உங்களுடைய பிரசனம் வரட்டும்பா. எங்களுடைய பேராயரோடு ஆயரோடு உங்களுடைய கிருபை இறங்கட்டும்பா. திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம். இந்த நாளில் கூட எத்தனையோ தேவைகள் மத்தியில், கண்ணீரின் மத்தியில், பிரச்சனையின் மத்தியிலப்பா, எனக்கு வாழ்க்கையில் அமைதி இல்லை, நிறைய பணம் இருக்குது, ஆனால் தூக்கம் வரல, என்ன செய்வேன்னு ஏக்கத்தோடு ஒரு சகோதரர் ஜெபிச்சுக்கிட்டு இருக்காங்கப்பா. பயப்படாதே, கண்களுக்கு நித்திரை கொடுக்குற ஆண்டவர். சங்கீதம் 77:4 சொல்லுது, சங்கீதம் 4:8 சொல்லுது, ஆண்டவர் நல்ல நித்திரை கொடுக்க ஆண்டவர். கெட்ட சொப்பனங்களிலிருந்தும், கெட்ட கனவுகளிலிருந்தும், கெட்ட சிந்தனைகளிலிருந்தும், இனி ஏன் வாழணுங்கிற அந்த சிந்தனையிலிருந்து ஒரு புதுமையான விடுதலை, நீ அநேக மக்களுக்கு நான் உதவி செய்கிற மனிதனாய் காணப்படுங்க. அப்படிப்பட்ட அர்ப்பணிப்போடு தங்களை அர்ப்பணிக்கிற அந்த பிள்ளைகளோடு உங்களுடைய பிரசனை இறங்கட்டும் அப்பா, உங்களுடைய கிருபை இறங்கட்டும், உங்களுடைய இறக்கம் இறங்கட்டும் தகப்பனே. வாழ்க்கையில் என் பிள்ளைக்கு திருமணமாகி பல மாதங்கள், பல ஆண்டுகள் ஆகியிருக்குப்பா. கணவனோடு வாழ முடியாத ஒரு நிலைமை, எவ்வளோ சிறப்பாக திருமணம் நடத்தினேன், ஆனால் எனக்கு அமைதி இல்லை, வாழ்க்கையில் அமைதி இல்லைன்னு ஏக்கத்தோடு ஜெபித்து கொண்டிருக்க அந்த குடும்பத்திற்காக உன் துக்க நாட்கள் முடிந்து போச்சு, நான் என்று அவனை ஆசீர்வதிப்பேன் என்று அவளை நீங்கள் பிளஸ் பண்ணுறீங்கப்பா. நான் உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பதற்காக வந்தேன், ஒரு அமைதி நரசராக அந்த உலகத்திற்கு வந்தேன், உன் இல்லத்தில் நான் வரப்போறேன், உனக்கு அமைதியை கொடுப்பேன், புதிய வாக்கு தத்துவத்தை அந்த பிள்ளைகளை கொடுத்து கொண்டிருக்கீங்க. நன்றி தகப்பனே. வயதான ரிட்டைர்மெண்ட் காலத்தில்ப்பா, சிறிய தவறு செய்ததால் என் பென்ஷன் நின்றுச்சுப்பா, செட்டில்மெண்ட் வரல, கண்ணீரோடு இருக்கிறேன்ப்பா, பல வருடங்கள் போராடி கொண்டிருக்கேன்ப்பா, பென்ஷன் இல்லாமல், செட்டில்மெண்ட் இல்லாமல் எவ்வளோ கஷ்டம், எந்தவித அடிப்படை வருமானம் இல்லைப்பா, மாத்திரைக்கு கூட வழியிலன்னு ஏக்கத்தோடு ஒரு சகோதரர் ஜெபித்து கொண்டிருக்காங்கப்பா. ஒரு விசை கூட மனமருங்கப்பா. உன் பிரச்சனைகளை ஆண்டவர் மாற்ற ஆயத்தமாக இருக்கிறார். தன் பிள்ளைகளை உணர்வன் யார்? நீ தன்னை 1 Corinthians 11:28 தன்னைத்தான் சோதித்திருந்து எக்ஸாம் பண்ணி என்னிடத்தில் திரும்பன்னு சொல்லியிருக்கீங்க. தன்னை சோதித்து ஒப்பு கொடுக்கிற அந்த அன்பு சகோதரனுக்காக, அந்த அன்பு சகோதரனுடைய விடுதலைக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒரு விசை கூட என் பிள்ளை, வாலிப பிள்ளை, உலக பிரகாரமாக அனைத்து பழக்கங்களையும் ஈடுபடுத்தி கொண்டுப்பா ஐயா, கெட்ட துன்மார்க்க சிந்தனையோடு அலைந்து கொண்டிருக்கான், அவனுக்கு ஒரு விடுதலை கொடுங்க நீ ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு பெற்றோர்களுக்காகப்பா, அந்த வாலிப மகனுக்காக ஏற்ற காலத்தில் ஏற்ற வேளையில நீ எல்லாம் அதே காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தகப்பனல்லவா, அனைத்து நீ நேர்த்தியாய் செய்யப்படுற தயவுக்காக கூட நன்றி. உங்களுடைய பிரச்சனை இறங்கட்டும், ஒரோடு இறங்கட்டும், விளையாடுத்துங்க. நீ இயேசுவின் ஜெபம் கேளும் அன்பின் தகப்பனே.